Hello students, good afternoon. நேத்து நம்ம vowels and consonants பார்த்தோம்லப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா alphabetical order. Alphabetical order அப்படின்னா என்னன்னா A, B, C, D அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி கடைசியில் எப்படி போக முடியும்? A, B, C, D, E, F, G, H, X, Y, Z ன்னு முடியும். சரியா? அதான் alphabetical order. அந்த ஆர்டர் நம்மளால மாற்ற முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க? alphabetical order அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பேஜ் நம்பர் 38 எடுத்துக்கோங்க. பாருங்க, தேர்டு செகண்ட் ஒன் alphabetical order. கிராமர்ல செகண்ட் லெசன் என்னது? alphabetical order. பாருங்க, இங்கிலீஷ் has 26 letters. நேற்று தான் நம்ம படிச்சோம், அப்படிதானப்பா? இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. they always appear in an order. அது எல்லாமே ஒரே ஆர்டர்ல இருக்கு. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஓகே, வெரி குட். A. A is the first letter. Then comes B. A அடுத்து என்ன வரும்? B. Then C. Then D and so on. என்ன சொல்றாங்க? A அடுத்து B, B அடுத்து C, then D அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். ஓகே, அப்ப லாஸ்ட் லெட்டர் என்னதுப்பா? வெரி குட், Z. The last letter is Z. This order of letters starting with A, B, C and ending with X, Y, Z is called the alphabetical order. A, B, C ன்னு ஆரம்பிச்சு X, Y, Z ன்னு முடியறத என்ன சொல்லுவோம்? alphabetical order ன்னு சொல்றாங்க. In a dictionary, words appear in alphabetical order. ஓகே, பெரிய கிளாஸ் அண்ணா அக்காலாம் என்ன வச்சிருப்பாங்க? கையில டிக்ஷனரி வச்சிருப்பாங்க, அப்படிதானப்பா? அந்த டிக்ஷனரியில வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா alphabetical ஆர்டர்ல தான் இருக்கும். நம்ம இப்போ பால் அப்படின்னு தேட போறோம்னா எடுத்து எந்த பேஜ்ல இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும்ல. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் A கொடுத்துருப்பாங்க, தென் Bன்னு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த Bல போய் நீங்க தேடுனீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம பால் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? It is important to learn this order of letters. நம்ம ஏன் இதை படிக்க போறோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இதை வச்சு ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், பேஜ் நம்பர் 38. Rearrange the letters in each group in the alphabetical order. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா alphabetical ஆர்டர்ல நீங்க எழுதும் போது உங்களுக்கான வேர்டு ஒன்று கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, OBX அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதுல B தானப்பா ஃபர்ஸ்ட் லெட்டர் alphabetical ஆர்டர்ல. ஸோ B ஃபர்ஸ்ட், தென் O வரணும், தென் X வரணும். அப்படி எழுதுனா என்ன வேர்டு வருது? பாக்ஸ். BOX, பாக்ஸ்ன்னு வருதா? செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுல எது alphabetical ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க? வெரி குட், A, then R, then T. So art. Third one M, O, S, T, most. Fourth one B, E, S, T, best. Very good. Fifth one எது first alphabetical orderல வந்து கரெக்டா சொல்லுங்க? Very good, F, L, Y, fly. Okay, sixth one H, O, T, heart. Seventh one C, I, T, Y, city. Eighth one C, O, S, T, cost. Very good. Ninth one F, I, R, S, T, first. Then last one F, I, L, M, film. Very good. இப்படிதான் alphabetical orderல எழுதணும். ஓகே, பேஜ் நம்பர் 31 பாருங்க. செகண்ட் ரோமன். Rearrange the following words in the alphabetical order. Look at the first letter of each word and arrange the words. என்ன செய்ய போறீங்க? கரெக்டா பார்த்து வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண போறீங்க. alphabetical ஆர்டர்ல உங்களுக்கு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பார்க்கணும். அது alphabetical ஆர்டர்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்து கரெக்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? பிளாக். ஏக்கு அடுத்து B வரணும். அப்போ B தான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்குன்னா பிளாக். செகண்ட் ஒன் ஆரஞ்ச்,
தேர்ட் ஒன் ரெட், ஃபோர்த் ஒன் ஒயிட், ஃபிஃப்த் ஒன் yellow. வெரி குட். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கப்பா, பி ஓ ஆர் டபிள்யூ ஒய். இதெல்லாம் எதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம்? அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஏபிசிடி பாத்தீங்க, ஏபிசிடி ஃபுல்லா எழுதி பாத்தீங்க Z வரையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி இருக்கும், அதுக்கு அடுத்து தான் என்ன வரும்? ஓ வரும், அதுக்கு அடுத்து ஆர் டபிள்யூ ஒய் இதெல்லாம் வரும். ஓகே, தேர்ட் ரோமன். rearrange the following words in the alphabetical order. உங்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, நீங்க மாத்தணும். ஆல் த வேர்ட்ஸ் பிகின் வித் தி சேம் லெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க கொடுத்தா மாத்திடுவீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஒரே போல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்ப்பா? அப்ப என்ன செய்யணும்னு அவங்களே சொல்றாங்க பாருங்க. ஸோ லுக் அட் த செகண்ட் லெட்டர் அண்ட் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். என்ன செய்ய போறீங்க? செகண்ட் லெட்டரை பார்த்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண போறீங்க உங்களுடைய வேர்ட்ஸ். ஓகேவா? சரி, அப்ப எல்லாத்துலயுமே எம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்ல மேங்கோல ஏ இருக்கு, தென் ஸோ மேங்கோ எழுதணும், தென் இ வருது, மென், தேர்ட் ஒன் மில், ஐ வருது செகண்ட் லெட்டர் மில், ஃபோர்த் ஒன்ல ஓ மோஸ்ட், ஃபிஃப்த் ஒன்ல மியூசிக் யூ வருது. ஓகே, செகண்ட் லெட்டர்லாம் ஏ இ ஐ ஓ யூ வருது. அப்படிதானப்பா? ஸோ இதெல்லாம் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வெரி குட். தென் தேர்ட் ரோமன் பாருங்க. rearrange the following words in alphabetical order. The first and second letters are the same. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் சேமா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? அப்போ தேர்ட் லெட்டர் பார்க்கணும். ஸோ லுக் அட் த தேர்ட் லெட்டர் அண்ட் rearrange the words. பாருங்கப்பா, சிஹெச்ஏ சிஹெச் அப்படிங்கிறது காமனா உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த தேர்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வருது? சேர், செகண்ட் ஒன் இஸ் செக், தேர்ட் ஒன் இஸ் சிக்கன், ஃபோர்த் ஒன் இஸ் சாக்லேட், ஃபிஃப்த் ஒன் இஸ் சர்ச். ஓகே, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா தேர்ட் லெட்டர் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபார்மேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.